ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களுக்கு சுண்டைக்காய் க்ளீன் பண்ண தெரியுமா? எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் எங்கள் அம்மா முள்ளு கத்திரிக்காவை வந்து ஒரு விதமாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ரம்யா வந்து இன்றைக்கி சுண்டைக்காய் க்ளீன் பண்ணால் அதை வந்து நாங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் சும்மா கிறுக்கு மாதிரி உளறி ஒரு வீடியோவாக எடுத்து இதை வந்து ஒரு விலாகாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது முள்ளு கத்திரிக்காய் குழம்பு இப்படி தான் பண்ணுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்க? செஞ்சது இல்லையா? இது சுகி வச்சு கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு நாங்கள் அதுக்கு சுண்டைக்காவே காஞ்சி சுண்டைக்காவை போட்டு இது பண்ணோம். அதுக்கு அசக்கும்ல. ஆனால் அது நல்ல புளி ஊற்றி நல்லா சூப்பராக வச்சு கொடுப்பா சுகி எப்பயுமே. புழுவா? புழுவெலாம் இல்லை, உடஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். இந்த அந்த சைடு உடையில அது இந்த தட்டு ஏரியா. ஓகே. அதுக்கப்புறம் இது மறுபடியும் கழுவணுமா? ஃபுல்லாக கழுவுனா அந்த இதெல்லாம் போய் இந்த விதையில தான் கசப்பே இருக்கும். இது என்ன நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்களா மேடம்? சாரி, குப்பையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கீங்க போல. குப்பை இல்லாது தேங்காய் குப்பை தான். சரி, நம்ம வீட்டில் இன்றைக்கி சுண்டக்கா. எங்க அக்கா உங்க அக்கா சுண்டக்கா தூக்கிட்டுடா பைகோன்றாங்க. அங்கே 2 ஓடிட்டு போயிட்டா தப்பிச்சுட்டு அதையும் பிடிச்சி நீங்கள் அம்மிக்கல்லில் வைத்து அரைத்து விடுங்கள். அரைத்து சுண்டைக்காய் கிளீனிங் வீடியோன்னு இதுக்கு போட்டுருவோனே. இந்த அலாரத்துக்கு வேற நேரம் கட்ட நேரத்துலாம் அடிப்பான். நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியல. சுண்டைக்காய் கிளீனிங் வீடியோ. இப்போ வந்துட்டு நீங்கள் அம்மிக்கல்ல நல்லா வச்சு அரைச்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சுண்டைக்காவை நல்லா வச்சு அரைச்சிருங்க. அரைச்சிட்டேன். அதோட விதையெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுமா. குப்பையில் உழுகிறதெல்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம். ஏன்னா இது எங்கள் வீட்டு குப்பை தானே, அதனால நாங்கள் பயப்பட மாட்டோம். இதை நாங்கள் தண்ணியில் வச்சு கழுவணுமா. இருங்க, இதை நாங்கள் பொறுக்கிட்டு தண்ணியில் கழுவுறதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கல. நாங்கள் அப்படியே போட்டுலாம் குழம்பு வைக்க மாட்டோம். வெயிட் பண்ணுங்கள். சரியா? இப்போ அம்மிக்கல்லை யார் கழுவா? கழுவி ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த தட்டில் இப்படி நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் ரெடி. இந்த சுண்டைக்காய் எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லலையே. காலையில் எஞ்சதுமே போயிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு செடி இருக்குமா, அங்கே போய் நாங்கள் ஆட்டைக்கு போட்டு வந்தோம். திருடி திங்கிறது எப்பயுமே ருசியாக தான் இருக்கும்னு குழம்பு வச்சு அது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, ரெடி ஆகிட்டு சுண்டைக்காய் இவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான்.